ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேக் வச்சுருப்பாங்க. அந்த கேக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் தருவாங்க. அந்த ஸ்பூன் வச்சு நீங்கள் அதில் தோண்டிக்கணும். அப்புறம் இப்படி நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது இந்த கேம் நான் இன்னொரு தடவையும் போடுவேன். இது நான் வந்து தனியாக போடுறேன். அடுத்து நான் வந்து சிஸ்டர் கூட போடுவேன். யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. நான் சிஸ்டர் கூட போடுறேன். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கீழே குதிச்சிட்டிங்க. இவன் வந்து இப்படி துரத்திக்கிட்டே வருவா. அப்புறம் இதுலேயே வந்து இன்னொரு கேம் இருக்குது. அதில் போலீஸ் பாய் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும். எனக்கு அந்த கேம் பேர் சரியாக தெரியாது. ஆனால் பேரின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேரி, அப்புறம் நீங்கள் அதை தாண்டி வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சிசிடிவி கேமராக்கும் நீங்கள் அந்த ரெட் கலரில் மட்டும் படாமல் போயிடுங்க. ஒரு போலீஸ் உங்களை பிடிச்சிடுவா. இப்போ நான் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு வேலை இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அந்த இதை ஆஃப் பண்ணேன். இந்த பட்டன் நீங்கள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கேம்ஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இதுலேயே நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா கேஜையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்கிற கேஜில் மட்டும் இவன் வந்து எல்லாரையும் அழிச்சிடுவான். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் இவன்கிட்ட வர முடியும். அப்புறம் இவன்கிட்ட ஒரு சாவி இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு போலீஸ் வருவா. அவகிட்ட வந்து நீங்கள் தப்பிக்கணும். இப்போ இந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். பாருங்க, திஸ் வே அப்படின்னு போட்டிருக்காங்களா, நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா அவளும் வருவா. நீங்கள் அப்புறம் இந்த கம்பி மேலெலாம் ஏறி போயிட்டு ஆனால் நீங்கள் கீழே குதிச்சிட்டிங்கன்னா அவங்கள அந்த வண்டியை வச்சு உங்களை ஏற்றிடுவா. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. அப்புறம் இங்கே ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் வந்து அதுவே தான் கண்ட்ரோல் ஆகும்.
நம்மளோட கண்ட்ரோல்லாம் இல்லை, எதுவும் இல்லை. நம்ம ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட செல்ஃபில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பாருங்கள், நான் அவுட் ஆகிட்டே இருப்பேன். இதிலலாம் நிறைய டேக் எடுக்கும் எனக்கு இதிலலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. இப்போ இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், ஏன்னா எனக்கு இதில் தான் நிறைய டேக் எடுத்துக்கும். இது வந்து நம்மளை பிடிச்சிடுவா. எனக்கு இதில் தான் நிறைய டேக் இருக்கும். ஸோ எனக்கு இதில் தான் நிறைய டேக் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டேக் எடுக்கும் எனக்கு இதில். ஸோ யாருக்குமே ஈஸியாக இருக்குமோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆடி பாருங்கள். ரோப்ளாக்ஸே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் பாதி எனர்ஜி அவனுக்கு இது கரெக்ட். இப்போ அவளும் ஒரு பச்சை கலரில் ஒரு சாவியை வந்து ட்ராப் பண்ணிட்டு போவா. இங்கே பார்த்தீங்கன்னா டோர் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஆனால் எனக்கு இந்த லெவல் மட்டும் இந்த கேமில் பிடிக்காது. நான் ஜம்ப் பண்ணாலும் அது ஜம்ப்